உமக்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிற சோத்தரிக்கிற ஆண்டவரே சப்பா அப்பா உம்மை கோடி கோடிக்கு அப்பா நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே தேவனே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு தேவன் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருத்தையும் கொண்டு வந்த கிருபைக்கு உம்மை கோடி கோடி நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தேவன் ஆண்டவரே அப்பா சோத்திர சோத்திர ஒவ்வொரு நாள் நடத்தின ஆண்டவரே அப்பா சோத்திர சோத்திர ஆராதனை தேவன் மகிமை இறங்கி வந்திருக்கா உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே இரவு ஆராதனை தேவன் நடத்தி கொடுத்தீங்களப்பா நன்றி ஆண்டவரே 12 மணி உபாசம் நாள் ஆண்டவரே பிரேர தேவன் நடத்தி கொடுத்ததுக்காக கோடி கோடி நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊர்லேயும் ஆண்டவரே பிபிஎஸ் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தேவன் நீங்கள் நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே சப்பா அப்பா சோத்திர 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 ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா ஆராயன் தேவன் தேவன் மகிமைப்பட்டதுக்காக கோடி கோடி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 நீ பெரியவர் உயர்ந்தவர் சிறந்தவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னதமானவரே உங்களை உயர்த்திக்கிறோம் 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 உயர்த்திக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் தேவன் நீங்கள் செல்வியில் சுமந்து கொண்டீங்களாப்பா அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 நன்றி ராஜா இயேசு ராஜாவே கோடி கோடி நன்றி 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 ராஜா நன்றி ராஜா அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் அன்பின் பிதாவே சோத்திரம் நித்திய பிதாவே சோத்திரம் பரலோக பிதாவே சோத்திரம் ஆவிகளின் பிதாவே சோத்திரம் ஜோதிகளின் பிதாவே சோத்திரம் இரக்கங்களின் பிதாவே சோத்திரம் மகிமையின் பிதாவே சோத்திரம் சோத்திரப்பா 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 எங்களை உண்டாக்கின பிதாவே சோத்திரம் ஆட்கொண்ட பிதாவே சோத்திரம் எங்களை நிலைப்படுத்தின பிதாவே சோத்திரம் எங்கள் பிதாவே சோத்திரம் எம்மொழுக்கு ஒரே பிதாவை இருக்கிற தேவனே அப்பா சோத்திரம் 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 ஜோத்திரம் ஆண்டவரே நீங்கள் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்களப்பா அதுக்காக சோத்திரம் சோத்திரம் அன்புக்கு சமாதான காரணம் தேவனே அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே அனாதி தேவனே சோத்திரம் ஆறுதலின் தேவனே சோத்திரம் ஹல்லேலூயா 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 அப்பா நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே அப்பா அந்த ஓய்வு நாள் ஆராதனை தேவனுங்களுக்கு கொடுத்ததுக்கா நன்றி 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 ராஜா ஆண்டவரே இந்த கூடுகை தேவன் கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் சப்பா பரிசுத்த ஆவியானவரே முன்னாடி நின்று லீட் பண்ணுற ஒவ்வொருத்தையும் தேவன் நீங்கள் வல்லமையை பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருத்தையும் தேவன் ஆண்டவரை மூலி மறைச்சு நீங்கள் வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா சோத்திர சோத்திர ஆண்டவரே செய்தி கொடுக்குற ஊழியக்கார கூட ஒப்பு கொடுக்குறேன் சப்பா தேவன் ஆண்டவரே அவங்கள மறைச்சு தேவன் நீங்கள் வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வர்ற ஜனங்கள் எல்லாம் தடையில்லாமல் கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா வர்ற பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா அவங்க பிரசன்னத்தை ஆண்டவரே ஆவியினால் அக்கினால் மகிமையினால் பெற்றுக்கொண்டு தேவன் ஆண்டவரே போக கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா யார் வந்துட்டு வெறுமையாக போகக்கூடாது ஏசப்பா உங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகிறவங்கள தேவனுக்கு கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை இதுவரை தேவன் நடத்தீங்களப்பா நன்றி ராஜா ஆண்டவரே இந்த கூடுகை தேவன் ஆண்டவரே அப்பா சோதனைங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை தேவன் ஆண்டவரே எல்லா நேரத்தில் நடத்துகிற நேரத்தில் தேவன் ஆண்டவரே மகிமையா நீங்கள் இறங்கி வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் எல்லா பேர்த்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்குற இயேசப்பா நீங்கள் ஆளுக்கு செய்யுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, அவரே எல்லாவற்றிற்கும் காரணராயிருக்கிறார். ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின்
உயர்த்துவோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, நம் இயேசுவின் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிற்கும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிற்கும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். வஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர்
என் ரட்சிப்புமானீர். என் ஜீவனின் பலனானவரே, என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்கி என் தலை நிமிர செய்வீர். கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலை நிமிர செய்கிறவர் நீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதற்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதற்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். ஹல்லேலூயா. தேசத்துக்காக எல்லாம் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தி சோதரம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேசம் முழுவதுக்கும் நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம்பா, சோதரம்பா, சோதரம்பா. இயேசுவே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல் ஷடாய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கூட எங்கள்
தேசத்தை நினைக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தின் மேல் உடைய இரக்கம் உண்டாவதாக. எங்கள் தேசத்தின் மேல் ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் இரத்தம் சிந்தின உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தின் மேல் ஊற்றப்படுவதாக. இந்திய தேசத்தின் மேல் ஊற்றப்படுவதாக. எல்லா ஜனங்களும் ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்படணுமே, ஒவ்வொரு ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே. அப்பா அறிவிக்கப்படாத இருக்கிற தேசங்கள், அறிவிக்கப்படாத இருக்கிற ஜனங்கள் மேல் ஏசப்பா நீ இறங்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மனம் இறங்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் மேல் உடைய ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமா மேல் உடைய ரட்சிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு சோதரப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மாநில ஆண்டவரே முதலமைச்சர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்பா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஏசப்பா அப்பாவை துதிக்கிறோம். பிரதமர் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே பாவை துதிக்கிற ஜனாதிபதி ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே துதிக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஏசப்பா உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே அமைச்சர்களும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பாவை சோதரப்பா அப்பாவை துதிக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரி முதல் கீழ் அதிகாரி வரையிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாவை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படும்படி எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற கோபம் மாறுவதாக. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜனங்கள் மேல் இருக்கிற கோபங்கள் நீக்கப்படுவதாக. இயேசுவே துதிக்கிறோப்பா. இயற்கை அழிவுக்கு எங்கள் தேசத்தை நீ விலைக்கு காத்து கொள்ளும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. அப்பா உங்க நாம மகிமைப்படட்டும். அப்பா உங்க நாம மகிமைப்படட்டும் ஏசப்பா. அப்பா உங்க வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயற்கையினாலே எங்கள் தேசம் அழிக்கப்படாதபடிக்கு என் தேவனை பாதுகாக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. அப்பா உமக்கு சோதரம் அப்பா. அப்பா தமிழ்நாட்டுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சோதரிக்கிறோம். முதலமைச்சருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு அமைச்சர்கள் ரட்சிக்கப்படணும், எம்எல்ஏக்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஐஏஎஸ் அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும், கலெக்டர்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ஒவ்வொரு துறையில வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. விசேஷமா எங்கள் தேசத்துல லஞ்ச லாவணியங்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. லஞ்ச லாவணியங்கள் அழிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. கீழ் தரத்திலிருந்து மேல் வரையிலும் ஆண்டவரே லஞ்ச லாவணியங்கள் ஆண்டவரே தாண்டுகிற காரியத்தை பார்க்கிறோமே. எல்லா லஞ்ச ஒழிப்புகள் ஆண்டவரே லஞ்சமெல்லாம் ஒழிஞ்சு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஜனங்கள் மன திருமண அதிகாரிகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அதுபோல டாக்டர் கடையெல்லாம் சாரை கடையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே குடும்பமாய் தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறார்கள் ஏசப்பா. அப்பா பொருளாதாரத்தில் அழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தேசம் முழுவதும் ஒரு ஆண்டவரே ஒரு சட்டத்தில் ஒரு மாற்றம் உருவாவதாக. ஆண்டவரே சட்டமே எழுப்பப்படுவதாக. ஆண்டவரே மது ஒழிப்பு சட்டம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சாதி வெறியினாலே கொலை வெளிகள் ஆண்டவரே கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் எங்கள் தேசத்திலே மாறணும் ஆண்டவரே. ஜாதி வித்தியாசங்கள் எல்லாம் மாறி போகும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறணும் ஆண்டவரே. பெண்களுக்கு விரோதமாக இருக்கிற கொடூரங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. அப்பாவை துதிக்கிறோம்ப்பா. போதை வஸ்துகளை உண்டு பண்ணுகிற எல்லா கம்பெனிகள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. போதை வஸ்துகள் தயாரிக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. அப்பா அப்படிப்பட்டதான தோட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாவை துதிக்கிறோம் அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்படியாய் சோதரிகள் சிறு பிள்ளைகள் பெரியோர் வரையிலும் ஏசப்பா உங்களுடைய கிருபை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஆண்டவரை சுதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சி மாவட்டத்துக்காக ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. நல்ல திட்டங்கள் எங்கள் தேசத்தில் உண்டாகணும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ரோடு வசதியில் உண்டாகணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நல்ல தகப்பனை திட்டங்கள் ஆண்டவரே அப்பா கிராமங்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு நல்ல
நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் தேவையான திட்டங்கள் எல்லாம் உருவாகணும் ஆண்டவரே. விவசாயத்துக்கு ஏதுவான ஆண்டவரே சட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்மையான திட்டங்கள் உருவாக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த நாட்களை கடன் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா ஜனங்களும் கடலுக்குள்ளாய் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தேசத்திலே மாறணும் ஆண்டவரே. கடல் பிரச்சனையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு கடன் கொடுக்கிறாங்க ஏசப்பா. அப்பா எல்லா ஜனங்களையும் கடலாய் மூழ்கடித்து ஆண்டவரே அநேகர் தற்கொலைக்கும் ஆண்டவரே குடும்பமாய் அழிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறப்பா. அப்படிப்பட்டதான கடன் பிரச்சனையிலிருந்து எங்கள் தேசம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா உங்க நாம மகிமைப்படட்டும்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஏசப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும்பா ஆண்டவரே. இந்த பணப்பர வட்டத்தில் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. எழுப்புதலை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சபையிலும் இன்றைக்கு நடக்கிற எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்படணும்பா. அபிஷேகம் ஊற்றப்படணும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் நடக்கத்தக்கதான ஆராதனையால் ஒவ்வொரு ஆராதனை மாறும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் இந்த நாளிலே நடக்கிற எல்லா ஆராதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற எண்ணத்தில் எல்லாம் நீ இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, உம் பக்கம் எங்கள் தேசம் ஆண்டவரை இழுத்து கொள்ளும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். அந்த பெரிய காரியத்தை செய்வதற்காக சுதிக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. தேவையான மழைகள் பெய்யட்டும் ஆண்டவரே. தேவையான மழை தேவைகள் எல்லாம் உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவராலும் ஆண்டவரே எங்கள் தேசத்துல பரிசுத்த ஆவியானுடைய மழை வேணும் ஏசப்பா. ஆண்டவரே இயற்கைக்குரியதான மழை வேணும் ஏசப்பா. ஒரு எழுப்புதலை காண எங்கள் தேசத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாவமன்னிப்பு நிச்சயத்தோடு கூட ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த காலை வேளையில நம்ம முழுவதுமா ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உடைய இரத்தத்தினால் என்ன சுத்திகரிங்கப்பா. மாம்சமானவன் தானே ஆண்டவரே. உங்க இரத்தத்தினால் இந்த காலை வேளையில எங்களை கழுவுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு விரோதமான எந்த குற்றம் குறை இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதினாலும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், போட்டி, பொறாமை, எரிச்சல், மேற்றின்மை, வைராக்கியம், விரோதம், கசப்பு, வெறுப்பு, ஜெபிக்காம வேதம் வாசிக்காம நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாம போன காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நாட்களையும் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நாட்களையும் மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சரணடைவோமா? எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லப்பா. உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்கப்பா. என் பாவம் நீங்க என்ன சுத்திகரிங்க. என் அநியாயம் அக்கிரமம் நீங்க என்ன சுத்திகரிங்கப்பா. என் வைராக்கியம், விரோதம், கசப்பு, வெறுப்பு நீங்க என்ன சுத்திகரிங்க.
கண்களின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை, சிற்றின்பம், விபச்சாரம், வேசித்தனம் நீங்க என்ன சுத்திகரிங்க. சோர்வு, அசதி, பலவீனங்கள் நீங்க என்ன சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். கரங்களை உயர்த்தி சரணடைவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்தில், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நான் பலவீனன், ஆண்டவரே நீர் பலவான். உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டுவீராக. என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னால முடியாது, நிறைய காரியங்கள் இதுவரைக்கும் முடியல, இனிமேட்டு அப்படி இருக்க கூடாது ஆண்டவரே. என் ஜெபங்கள் கேட்கப்படணுமே, என் கண்ணீர் துடைக்கப்படணுமே, என் காயங்கள் ஆற்றப்படணுமே, என் மனவேதனைகள் மனபாரங்கள் நீங்கணுமே. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி சரணடைவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே. அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் எதுக்கும் அடிமையா இருக்கவே கூடாதுப்பா, எதுக்கும் நான் அடிமையா இருக்கவே கூடாது, எதுக்கும் நான் அடிமையா இருக்கவே கூடாது ஆண்டவரே. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி என் மேல இருக்கிற அடிமைத்தன ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் வெளியேறட்டும். அடிமைப்படுத்துகிற ஆவிகள், மனுஷனுக்கு அடிமைப்படுத்துகிற, மனுஷிக்கு அடிமைப்படுத்துகிற, பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற, போதைகளுக்கு அடிமைப்படுத்துகிற, இச்சைகளுக்கு அடிமைப்படுத்துகிற, செல்போனுக்கு அடிமைப்படுத்துகிற, தூக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிற, பலவீனத்துக்கு வியாதிகளுக்கு அடிமைப்படுத்துகிற எல்லா சுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என்ன சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே கூப்பிடுங்க, என்ன சுத்திகரியும். 3 நாள் தலைமுறை பாவ சாபங்கள் எல்லாம் நீங்க என்ன சுத்திகரியும். 3 நாள் தலைமுறை பாவ சாபங்கள்லாம் நீங்க என்ன சுத்திகரியும். 3 நாள் தலைமுறை என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. எனக்குள்ளார வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளார வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளார வாரும். எனக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எழும்பும். எனக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எழும்பும். யாரு வேடிக்கை பார்க்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எழும்பும். எனக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்னை எழுப்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏகுதையா, வர வேண்டும் நல்லவரே, நல்லவரே, இப்போ வரவே
கண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. எஸ் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னும் உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை, இன்னும் உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை. எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு மனம் எங்குண்டோ ஆமென் அங்கு ஆவியானவர் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் வருகிறார், உலகத்தை கலக்குகிறவர் வருகிறார். ஹல்லேலூயா. தூய கண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே. Yes Lord. நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க இப்போ வர வேண்டும் நல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும். ஆவியில ஒரு மனமாய் glory நல்லவரே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அவர் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 22வது சங்கீதம் 1 to 10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்தாச்சா? பக்கத்தில் யார்ட்டாவது பைபிள் இருக்கு, இல்லைன்னா சோத்திரம்.
பைபிள் இல்லாம யாராவது வந்திருக்காங்களா? எல்லார் கையில பைபிள் இருக்கா? உங்க பிள்ளைகள் கையில கூட பைபிள் இருக்கணும். மேத்யூ, மார்க் கையில பைபிள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமா, அடுத்த முறை வரும்போது பிளஸ்ஸன் கையிலையும் பைபிள் இருக்கணும். பிரைஸ் காட், ஹalleluya. வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, இவன் விடுவிக்காட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சாயலால் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பாருங்க, இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அடுத்த வார்த்தை சொல்லுது, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அல்லேலூயா. ஆனா அடுத்த வார்த்தை அவ்வளவு அழகா இருக்குது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் கூட்டால பதில் கொடுக்க மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. துதிச்சா, அவரை நீ துதிச்சா நீ ஜெயிச்ச. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். இது தாவீதினுடைய சங்கீதம். ஆனா இந்த சங்கீதத்துல பாருங்க, கூப்பிட்ட போது எனக்கு உத்தரவு கொடீர், என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யவில்லை, நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் என் தூரமாயிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா, ஜெபம் விண்ணப்பத்தை தான் சொல்லுவாங்க. ஜெபம்னா என்ன தெரியுமா ஐயா? ஜெபம் வேற, விண்ணப்பம் வேற. அல்லேலூயா. ஜெபம்னா நீங்க அவரோட பேசுவது, அவர் உங்களோட பேசுவது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விண்ணப்பம்னா உங்களுடைய தேவைகளை அவருக்கு சொல்லுவது. மன்றாட்டுனா அப்படிதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீ ஆண்டவரை துதிச்சனா அவர் உனக்குள் வாசமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. துதிச்சா அவர் வருவார். அல்லேலூயா. ஜெபிச்சா உன் ஜெபம் அங்க போகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனை துதிக்க போறோம், அவர் ஆராதிக்க போறோம். அவர் இங்க வருவாரு, அவர் இங்க இருக்கிறாரு, ஆல்ரெடி வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அங்கு வேதம் அழகா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தி. நீ நம்பிக்கையாயிரு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் மேல நீ நம்பிக்கையாயிருந்தால் நீ விடுவிக்கப்படுவாய். உன் சிறையிருப்புகள் தகர்ந்து போகும், உன் வியாதிகள் நீங்கும், உன் பலவீனம் மாறும், உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. நீ துதிக்கிற தேவன் மேல நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஹல்லேலூயா. இவன் சொல்றான், நான் கூப்பிட்டேன், நீங்க கேட்கல, பார்க்கல, பதில் சொல்லல, கைவிட்டுட்டீங்க. ஆனா என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முற்பிதாக்கள் உம்மை துதித்தார்களோ, உம்மை துதித்தார்களே. ஹல்லேலூயா. உம்மை துதித்தார்களே, உங்க மேல நம்பிக்கை வைத்தார்களே, நீர் அவர்களை விடுவித்தீரே. ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்பினா நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. இங்கேயோட துதிச்சுட்டு உற்றவும் கூடாது. அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் மேல நீ நம்பிக்கையாயிரு. ஆமென். கர்த்தர் உன்னை இன்றைக்கு விடுவிப்பார். ரைட் நவ், இப்ப விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில உட்காரக்கூடாது, எந்திரிச்சு நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில யாரும் உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திருந்த அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கே, ஆமென், ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலை வேலையில கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க ஹாப்பியா இருங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட
முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் இருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே ஸ்தோத்திரா, உமக்கு ஸ்தோத்திரா. நம்பிக்கையே ஸ்தோத்திரா, புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. யார் என்னை உயர்த்தக்கூடும்? அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. அழுதை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் ஆமென் ஆமென் செய்யுங்கப்பா. உம்மை தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, உமக்கு ஸ்தோத்திரா. நம்பிக்கையே ஆமென் உமக்கு ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஆமென். அப்படின்னா நீங்க இந்த வார்த்தையை நம்புறீங்க தானே? நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஆமென். அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கல்ல? ஆமென். அப்போ உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை விடுவித்தார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய முகத்துல சிரிப்பே இல்லை. ஹல்லேலூயா ஆமென். எல்லாம் இருட்டடைஞ்சு போய் கிடக்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இப்ப இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா இந்த இடம் எப்படி ஆயிரும்? ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் உங்க பல்லெல்லாம் தெரிஞ்சாதான் உங்க முகம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். அதுதான் பெரிய லைட் ஃபோக்கஸ். ஹல்லேலூயா ஆமென். பாருங்க, அப்பயும் எங்க எல்லாம் தெரியும், ஒண்ணும் இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையா இருக்கிறீங்களா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்க முதல்ல கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு ஸ்தோத்திரம். தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே எனக்கு வெளிப்பாடு வரணும்.
உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் வரணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு தோணணும். ஆனா அப்படிலாம் வர மாட்டேங்குது. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்பையும் பாருங்களேன், சிரிக்கிற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, டெய்லி காலையில ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்கன்னா அவங்கள சபையில தனியா தெரிவாங்க. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்தாலே ஏசப்பா எல்லா ஆசீர்வாதமும் இவங்க தலைமையில இறங்குவதாகன்னு சொல்ல தோணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க மேல உங்க ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. அப்படிப்பட்டவங்க ஆமென் கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க, பெற்றுக்கோங்க. காலையில எழுந்து ஜெபிக்கிறவங்க, காலையில எழுந்து கர்த்தரை துதிக்கிறவங்க. ஹல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் இன்னைக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எந்திரிக்கல, இனிமேட்டு எந்திரிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாவா? எந்திரிப்பீங்களா? கர்த்தரை துதிப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அங்க வேத வசனம் அவ்வளவு அழகா சொல்லுது. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க, அடகு கடைக்கு போக மாட்டீங்க, வட்டி கடைக்கு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, கண்களை மூடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்க தான், நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அப்படியே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனோட நாம இசைகிற நேரம், தேவனோட இசைகிற நேரம். ஒருத்தன் வேசியோட இசைந்திருக்கிறது போல நான் தேவனோட இசைந்து இருக்கிற இடம் தான் இந்த ஆராதனை. ஹல்லேலூயா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. எஸ் டாடி. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீப்பார். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே. ஆமென். Hallelujah.
நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். இதுதாங்க ஆராதனை. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீரே என் ஜீவனும், நீரே என் தூய்மையும், நீரே என் ஞானமும், நீரே எல்லாம். நீரே என் ஜீவனும், நீரே என் தூய்மையும், நீரே என் ஞானமும், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, Daddy. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர். நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர். நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அழுதாள் நீர் அழுகின்றீர். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, எஸ் லார்ட், நாம் இருவரும் ஒருவரானோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வேத வசனம் அழகா சொல்லுகிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆராதனைன்னா என்ன தெரியுமா? அல்லேலூயா, தேவனோட இசைந்திருப்பது தான் ஆராதனை. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்திருக்கிறது போல, அல்லேலூயா, நாம தேவனோட இசைந்திருப்பது. ஆமென். மாமிசத்தில் இசைந்திருப்பது போல ஆவியோட இசைந்திருப்பது. ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். ஒரே ஆவியாயிருக்கணும், ஒரே சிந்தையாயிருக்கணும். ஆமென். அப்பதான் ஒரே சித்தத்தை செய்ய முடியும். நாம எல்லாரும் ஒரே சித்தத்தை செய்ய முடியும். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ
எஸ் ஆமென். என்னில் வாழ்பவரே நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் அப்படியே ஆண்டவர் உங்க முன்னாடி நிக்கிறாரு. நீங்க இப்படி பாடும்போது அவர் உங்க முன்னாடி நிக்கிறாரு. அப்படியே அவரை கட்டி அணைச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்வு இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. எஸ் டாடி வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. என் சிந்தை உன் சிந்தைதான், என் நிந்தை உன் நிந்தைதான், என் சிந்தை உன் சிந்தைதான், என் நிந்தை உன் நிந்தைதான், என் பாரமும் பாரம்தான், என் பாசமும் பாசம்தான், என் பாரமும் பாரம்தான், என் பாசமும் பாசம்தான். நீர் வேறு நான் வேறல்ல, இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, இருவரும் ஒருவரானோ. நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர், நான் அமர்ந்தால் நீர் அமருகிறீர். நான் நடந்தால் நீ நடக்கின்றீர். Yes, Daddy. நான் அமர்ந்தால் நீர் அமருகிறீர். நான் கேட்டால் நீர் கேட்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். நான் கேட்டால் நீர் கேட்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, என்னில் வாழ்பவரே. தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. தேங்க்யூ டாடி. அப்படியே நிறைய பேத்து மேல உங்களை ஒப்பு கொடுத்ததுனால ஆவியானவர் உங்க மேல வருகிறார். பரிசுத்த ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர், நான் அமர்ந்தால் நீர் அமருகிறீர். நான் நடந்தால் நீ நடக்கிறீர். Yes, Lord. நான் அமர்ந்தால் நீர் அமருகிறீர். நான் கேட்டால் நீர் கேட்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். நான் கேட்டால் நீர் கேட்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாராவது உங்களால சொல்ல முடியுமா? நான் தனிமையானவன் அல்ல, என் தெய்வம் என்னை கைவிடவே இல்லை, அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. ஆமென்.
அவர் எப்போதும் என்னோடு கூடவே இருக்கிறார். அதனாலதான் அவர் பேர் இம்மானுவேல். ஓ, கரங்களை தட்டி ஜீசஸ். ஆமென். தெய்வத்தை தேடணும்னா அநேகர்கள் கோவிலுக்கெல்லாம் போவாங்க, எங்கெங்கயோ போவாங்க. அல்லேலூயா. என் உள்ளமே அவருடைய ஆலயமா இருக்கிறது. ஆமென். நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னங்க, ஆமாவா? ஆமென். நீங்க அதை உணர்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் என்னோடு வாழ்கிறார். ஆராதனை என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவரோட நான் ஒன்னா இருக்கணும். நான் இந்த பூமியில நான் மனுஷனா இருக்கிறேன். இந்த பூமியில தான் என்னால இருக்க முடியும். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரே, நான் பாட ஆரம்பிச்சா, நான் துதிக்க ஆரம்பிச்சா, நான் அவரோட ஒருமனப்பட ஆரம்பிச்சா, அவர் எனக்குள்ளார வந்துறாரு. அவர் என்னோட வந்துறாரு. அவர் என்னை விட்டு போகவே மாட்டாரு. வாவ், ஹல்லேலூயா. தாலி சகோதரி முந்தா நேத்து நைட்டு இங்க வந்தாங்க. நைட்டு வெள்ளிக்கிழமை நைட் ரொம்ப நேரம் நான் பாஸ்டர் சிஸ்டர் 3 பேர் பேசிட்டு இருந்தோம். அவங்க கீழே ரூம்ல படுத்திருந்தாங்க. படுத்திருக்கும் போது அவங்க காதுல சத்தம் கேக்குதான். தூதர்கள் எல்லாம் இங்க துதிச்சுக்கிட்டு இருக்கிறதா. மேல மாடியில சர்ச்சில் தூதர்கள் எல்லாம் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? நீ நிக்கிற இடம் இருக்க, அல்லேலூயா, பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம். அவர் இடத்துல நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர்த்தால உணர முடியுது? நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோவானுடைய புஸ்தகத்துல அல்லேலூயா 15வது அதிகாரத்துல அங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். 5வது வசனம் சொல்லுகிறது, நானும் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்க அவருக்குள்ள இருக்கீங்களா? பக்கத்துல கேளுங்க, நீங்க அவருக்குள்ள இருக்கீங்களா? கேட்டுட்டு அப்படியே பதில் சொல்லாம இருக்க கூடாது. ஆமென். உங்க ஆன்சரை சொல்லுங்க, பதில சொல்லுங்க. நாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க அதெல்லாம் சர்ச்சில் பேசப்படாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை, கையை பிடிச்சி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அல்லேலூயா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் உங்க பிள்ளை, உங்க மனைவி, உங்க புருஷன் அப்படித்தானே இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டிப்பா இனிமேட்டு அவங்க கனிகள் கொடுப்பாங்க. இந்த சிடுமூஞ்சி, விடியா மூஞ்சி எல்லாம் மாறப்போகுது. மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சில நபர்கள் எல்லாம் அப்படியே நல்லா ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கும்போது போட்டோவை எடுத்து, அல்லேலூயா, அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் காமிச்சோன்னா, பாஸ்டர் இது யார்? இது நல்லா பாருங்க,
பிரதர் நல்லா பாருங்க பிரதர், நல்லதான் பாஸ்டர் பாக்குற, 2 கண்ணுல வெள்ளக்கண்ணை ஊத்தி கூட பாக்குறேன். இது யாரு இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்க? இன்னுமா தெரியல பாஸ்டர். அல்லேலூயா. ஏன் இந்த பொண்ணை நீ நேசிக்கிறியா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தீங்கன்னா இதைத்தான் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அல்லேலூயா. ஒப்புறான அதை தான் நீ கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இல்ல பாஸ்டர், நான் பண்ணது இருக்க அது இப்படி சொரியும்ல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இல்லையா இதுதான்யா. ஐயோ பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுக்கு பிரியமானவளாய் நீ நடக்க 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 உன் நடக்கை அநேகர்களுக்கு பிரியமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென். நல்லா ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன் இந்த பாடல். அல்லேலூயா, ஆமென். நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவரோட இசைவேன் காலையில எந்திரிச்சு. அல்லேலூயா, ஆமென். ஆமா, காலையில எந்திரிச்சு கர்த்தரோட அவரை துதிச்சு அவரை ஆராதிச்சா நீ அவரோட இசைந்து நீ அவரோட சமாதானமா நீ இருக்கிற. கணவன் மனைவியா இருக்கிறவங்க, 2 பேரா இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு ரூம்ல படுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தனியா ஆளுக்கு ஒரு ரூம்ல ஹாப்பியா படுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு கடுப்பு, ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு கோபம், அப்படிதானே? அல்லேலூயா. ஆமா, காலையில தூங்கி எந்திரிச்சு அவன் முகத்தை பார்க்காம கூட இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு போவாங்க. அப்படிதான் நிறைய பேரு நீ தேவனோட சமாதானமா இல்லாம அப்படி இருந்ததுனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில விடிவு பிறக்கல. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. நாம் இருவரும் ஒருவராக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நீர் வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல. எஸ், இது ஒரு காதல், ஆவிக்குரிய காதல் பாடல். ஒருவரானோ நீரே என் ஜீவனும், நீரே என் தூய்மையும், நீரே என் ஞானமும், நீரே எல்லாம். நீரே என் ஜீவனும், நீரே என் தூய்மையும், நீரே என் ஞானம், நீரே எல்லாம். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, எஸ் டாடி, வாழ்பவரே. நீர் வேறு நான் வேறல்ல. நம்ம 2 பேர்த்துடைய நம்மளுடைய ஆவி தேவனோட, தேவனுடைய ஆவி நம்மளோட இசைந்து இருக்கிற இடத்த ஆராதனை. நீ கனிகளை கொடுக்க போற. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர். நான் பார்த்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர். நான் பார்த்தால் நீர் பார்க்கின்றீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர்.
சிரித்தால் நீர் சிரிக்கின்றே, நான் அழுதால் நீர் அழுகின்றே. தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. ஆமென், ஆமென். உங்க ஆவி தேவனோட ஒன்றிக்குதா? உங்க ஆவியை விட்டு கொடுங்க, உங்களை நீங்க விட்டு கொடுங்க. அல்லேலூயா, ஆமென். திருமணம் ஆகும்போது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவங்கள இவங்க யாரு தெரியாது, அவங்க யாரு தெரியாது. ஆனா திருமணங்கிற ஒரு பந்தம் அவங்களை இணைக்குது. அல்லேலூயா, ஆமென். ஆனா இயேசு யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு உனக்கு தெரியாது. ஆனா அந்த இயேசுவுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல்ல திருமணம் நடக்குமா? திருமணம் நடக்கும்போது இஸ்ரவேல் தேசத்துல எப்படின்னா, கவனிங்க, என்ன நடக்குமானா, ஒரு ஆண் இருக்கிறான்னா அந்த ஆண் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கோப்பா. அந்த ஆண் தன்னை பத்தி ஒரு புத்தகம் எழுதுவானா. தன்னுடைய அம்மா அப்பா தான் கூட பிறந்தவங்க ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல எழுதுவானாம். அல்லேலூயா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கும்ல, என்கேஜ்மெண்ட் நடக்கும்ல. அந்த நிச்சயதார்த்தத்துல அவன் அந்த குடும்பத்தை குறிச்சதான எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த புத்தகத்தை அவனுக்கு வரக்கூடிய அந்த நிச்சயதார்த்தம் பண்ண அந்த மனைவிக்கு அதை கொடுப்பானா. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கெட்டுப்பா. அல்லேலூயா. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னது? கெட்டுப்பா. அல்லேலூயா. அந்த புத்தகத்தை கொடுப்பானா. கொடுத்து அந்த வரப்போற மனைவியானவள் என்ன செய்வாளாம்? புருஷனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறவாளாம். மாமியாரை பத்தி, மாமனாரை பத்தி, கொழுந்தனாரை பத்தி, நாத்தனாரை பத்தி எல்லாரையும் தெரிஞ்சுக்குவாளாம். அந்த திருமணத்துக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் அந்த புத்தகத்துல எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த 6 மாசம் 1 வருஷம் அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு போய் ரொம்ப ஹாப்பியா இருப்பாளாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? அல்லேலூயா. ஒரு வார்த்தை அழகா சொல்லப்படுது யோவானுடைய புஸ்தகத்துல 15 அந்த 5 நான் வாசிச்சதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அல்லேலூயா, ஆமென். தேவனை அல்லாம நம்மளால ஒன்றும் செய்யவே முடியல. அதனால்தான் வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையை வெறுத்து போகுது. அல்லேலூயா. ஏன்? நீ தனியா இருக்கிற. தேவ ஆவியானவர் உன்னோட இன்னைக்கு இணைகிறார். இந்த ஆராதனை வேலையில உங்களுக்கு தெரியுமா, உன் ஜெபம் மாற போகுது, உன் ஆவிக்குரிய ஜீவிதம் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறுது, உன் பிரச்சனை மாறுது. அல்லேலூயா. தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. ஆமென். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஒரு ரூம்ல படுத்தாதான் சந்தோஷம். அந்த குடும்பம், அந்த கணவனும் மனைவியும் காலையில எந்திரிச்சு வரும்போது ஹாப்பியா வருவாங்க. ஐ எம் ரைட்? நான் சொல்றது தப்பு தானே? இல்ல சரியா? கேட்கல. நிறைய பேத்துக்கு வெக்கமா இருக்கா? அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா?
அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து நீ தேவனை துதிச்சு ஆராதிச்சிட்டு நீ வெளியில வந்தா ஹாப்பியா இருப்ப. அல்லேலூயா. உன் குடும்பத்துல எப்படி சந்தோஷம் வேணும்னு விரும்புறியோ, உன் மனைவிய நல்லா வச்சுக்கணும், உன் புருஷனை நல்லா வச்சுக்கணும்னு விரும்புறல. அல்லேலூயா. ஆமென். என்னை படைச்சவரை நான் நல்லா எனக்குள்ளார வச்சுக்கணும். என்னை படைச்சவரோட நான் அவரோட அப்படியே இணைஞ்சு வாழணும், அவரோட இணைஞ்சு வாழணும். உன் வாழ்க்கை எங்க போனாலும் உனக்கு திறந்த வாசல் உண்டாயிருக்கும். நீ எங்க போனாலும் உனக்கு திறந்த வாசல் உண்டாயிருக்கும். உனக்கு முன்னாடி வாசல்கள் அடைக்கப்படாது. நீ ஒரு கோரஸ், நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. அல்லேலூயா. தேவ எஸ் தேவ எஸ் லார்ட் என் சிந்தை உன் சிந்தைதான், என் நிந்தை உன் நிந்தைதான், என் பாரம்தான், என் பாசம் உன் பாசம்தான், என் சிந்தை உன் சிந்தைதான், என் நிந்தை உன் நிந்தைதான், என் பாரம் உன் பாரம்தான், என் பாசம் உன் பாசம்தான். தேவா. கரங்களை உயர்த்தி எஸ் லார்ட். வாழ்பவரே தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தனிமையானவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. தனிமையாயிருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. ஆமென். என் சரீரம் எப்படி என் மனைவியோட வாழ ஆசைப்படுதோ, என் சரீரம் எப்படி என் புருஷனோட வாழ ஆசைப்படுதோ, என் ஆவி என் மணவாளனோட வாழ ஆசைப்படுது. என் ஜீவன் என் மணவாளனோட வாழ ஆசைப்படுது. புரிஞ்சவங்க கை தட்டுறதுக்காக ஸ்தோத்திரம். மணவாளன் இயேசு, அவருடைய ஆவி உன்னோட நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை வேலையில உன்னோட இணைஞ்சிருச்சு. நீ ஆவிக்குரிய ஒரு மணவாட்டியாயிருக்கிறாய். நீ ஆவிக்குரிய ஒரு மணவாட்டியாயிருக்கிறாய். மணவாளனை உடையவனே, மணவாட்டியை உடையவனே மணவாளன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மணவாளனை உடையவனே மணவாட்டி. ஆமாவா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மணவாட்டி, நான் மணவாளனை உடையவனா இருக்கிறேன். இந்த ஆராதனை என் மணவாளனை என்னை இணைத்து வைத்திருக்கிற, சேர்த்து வைத்திருக்கிற ஒரு ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை நீர் உம்மோடு இணைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
மணவாட்டியா என்னை ஆண்டவரே நீர் முற்குறித்து விட்டீர். ஆண்டவரே மணவாளனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். நான் செய்கிற எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுவீர். நான் தொட்டால் நீர் தொடுவீர். நான் பேசினால் நீர் பேசுவீர். நான் நடந்தால் நீர் நடப்பீர். நான் அமர்ந்தால் நீர் அமருவீர். நான் கேட்டால் நீர் கேட்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. இனி நீங்க தனிமையானவர்கள் அல்ல. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தனிமையானவர்கள் அல்ல. உங்களோட இயேசு இருக்கிறார். உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க ஒரு வியாதியஸ்தரை தொட்டா சுகம் அடைவாங்க. எஸ், நீங்க தொட்டா அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர்களை தொடுவார். கட்டுகள் உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்பி தேசத்துல ஓடி போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட போறீங்க? தேவனுடைய வேலையை செய்ய போறீங்க. தைரியமா 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 போங்க. தேவனுடைய வேலையை செய்யுங்க. ஆமென். வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டா நீ பயப்படாத. இனி கர்த்தருடைய அப்போஸ்தலனாய் நான் சொல்றேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ கையை நீட்டினா அவர் நீட்டுவார். நீ தொட்டா அவர் தொடுவார். நீ சுகம்னு சொன்னா அவர் சுகத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God bless you. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம்.